தலம் திருப்பழ மன்னிப்படிக்கரை. நான் ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த தலத்துல நாம கந்தபுராணத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தினோம். முருகப்பெருமானுடைய அவதாரம் கைலாயத்துல கந்தமா பர்வதம் அப்படின்ற இடத்துல இருந்து துவங்குது. அந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் எதுக்கு நிகழ்துன்னா, சூரபத்மனை சம்காரம் பண்ணணும். அப்ப சூரபத்மன் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். இங்க மகேந்திரபுரின்ற ஒரு இடத்துல மிக அற்புதமான ஒரு கோட்டையை கட்டி அரசாட்சி செய்து வருகிறான். அசுரர்களை எல்லாம் வைத்து தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாங்க. இப்போ முருகப்பெருமான் ஒரு பாசறை அமைத்து அங்கிருந்து போய் அவனிடத்துல போரிடணும். அதனால கைலாயத்துல இருந்து இந்த திருச்செந்தூர் அப்படின்ற தலத்துக்கு வர்ற வழியில வடநாட்டு தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கங்க இருக்கக்கூடிய சிவபெருமான அங்கங்க சிவபூஜை பண்ணி தான் வர்றாரு. அப்படி வரும்போது எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் பூஜை செய்து வர்றாரு. அதே மாதிரி இந்த தலத்துல பழ மண்ணி படிக்கரையிலையும் இந்த இடத்துல சிவனை பூஜை செய்து சிவபெருமான அவரெல்லாம் தனியா வைக்க மாட்டார். அவர் எப்படி நான் ஒரு ஆத்ம லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும், அந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய அந்த தேவர்கள்லாம் அவருக்கு துணையா நின்று அவர் பூஜை பண்ணணும்னு நினைச்சா உடனே அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி உடனே அடுத்த இடத்துக்கு அந்த திருமணியெல்லாம் கொண்டு செல்வதற்கான அமைப்பெல்லாம் அப்போ ஏராளமா இருந்தது. அப்போ அந்த விஸ்வகர்மான்றவர் வருவார். கூடயே சுவாமி எங்கெல்லாம் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஒரு விதானம் அமைத்து அருமையா அந்த பூஜையெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து போற வரைக்கும் மற்ற இடங்கள்லையும் அதே மாதிரி பண்ணுவாரு. அந்த மாதிரி இங்கேயும் பூஜை பண்ணி இறைவனை வழிபட்டு இருக்கிறாரு. அதே போல அருணகிரிநாதர் எங்கெல்லாம் முருகப்பெருமான் தங்கி சிவபூஜை பண்ணாரோ அங்கெல்லாம் திருப்புகழ் பாடி இருக்கிறாரு. அதே போலதான் இங்கேயும் திருப்புகழும் பாடி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட உயர்ந்த தலத்தை ஐயா சிறப்புகளை எல்லாம் இப்போ சொல்லி நாம இந்த பதிகத்தினை நாம் தொடருவோம். சிவாய நமः. நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருமன்னி படிக்கரை. சிவஸ்தலம் பெயர் திருமன்னி படிக்கரை. தற்போது இருப்பைப்பட்டு என்று வழங்குகிறது. இறைவன் பெயர் நீலகண்டேஸ்வரர் படிக்கரைநாதர். இறைவி பெயர் அமிர்தவல்லி மங்களநாயகி. பதிகம் சுந்தரர் ஒரு பதிகம். மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு வழியாக சுமார் மன்னியாற்றின் கரையில் அமைந்ததனால் திருமன்னி படிக்கரை என்றும், இலுப்பை மரம் தலவிருட்சமாக உள்ளதால் இலுப்பைப்பட்டு என்றும் இத்தலம் பெயர் பெற்றது. தற்போது இலுப்பைப்பட்டு என்ற பெயர் சொன்னால்தான் வழி கூறுவர். பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட தலம் என்ற பெருமையுடையது இத்தலம். இவ்வாலயத்தில் உள்ள 5 சிவலிங்கங்களை பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டுள்ளனர். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்த போது இங்கு சில காலம் தங்கியிருந்தனர். அப்போது இத்தலத்தில் தர்மர் நீலகண்டரையும், அர்ஜுனன் படிக்கரைநாதரையும், பீமன் மகதீசரையும், நகுலன் பரமேஸ்வரையும், சகாதேவன் முத்துகிரீஸ்வரரையும் பூசித்து உள்ளனர். துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை கொல்ல இங்குள்ள தீர்த்தத்தில் விஷத்தை சேர்த்தான். அம்பிகை அவ்விஷத்தை தன் கையில் இருந்த அமுதத்தால் முறித்து பிறகு அந்நஞ்சை இறைவன் சிவபெருமான் உண்டார். அதனாலேயே இத்தலத்து இறைவன் நீலகண்டர் என பெயர் பெற்றார். அமிர்தத்தை தன் கையில் வைத்திருந்த காரணத்தால் இறைவி அமிர்தவல்லி அமிர்தகரவல்லி என பெயர் பெற்றார். 3 நிலை ராஜகோபுரத்துடன்
கிழக்கு நோக்கி இவ்வாலயம் அமைந்துள்ளது. கோபுர வாயில் கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் தலமரம் இருப்பை உள்ளது. பிரகாரத்தில் பீமன் நகுலன் பூஜித்த லிங்கங்களும், அடுத்து திரௌபதி வழிபட்ட வலம்புரி விநாயகரும், வலதுபுறம் அமிர்தகரவல்லி அம்பாள் சந்நிதியும் உள்ளன. இடதுபுறம் சுப்பிரமணியரும் மகாலட்சுமி சந்நிதிகளும், அடுத்து சகாதேவன் லிங்கமும் உள்ளது. வலம் முடித்து படிகள் ஏறி மேலே சென்றால் நேரே சுவாமி நீலகண்டேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தர்மர் வழிபட்ட நீலகண்டேஸ்வரர், அர்ஜுனன் வழிபட்ட படிக்கரைநாதர் ஆகிய இருவரும் மற்ற பிரதான மூர்த்திகளாக வணங்கப்படுகின்றனர். இவர்களுக்கு எதிரில் மட்டுமே நந்தி இருக்கிறது. நீலகண்டேஸ்வரர், படிக்கரைநாதர் இருவருக்கும் அம்பிகை சந்நிதிகள் உள்ளன. பீமன் வழிபட்ட சிவன் 16 பட்டைகளுடன் சோழசாலிங்கமாக காட்சி தருகிறார். 16 செல்வமும் பெற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சகாதேவன் வழிபட்ட முக்தீஸ்வரர் தெற்கு நோக்கி இருக்கிறார். சாஸ்திரம், ஜோதிடம் என்பவர்கள் இவர்களிடம் வேண்டிக் கொள்கின்றனர். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். வடக்கு பிரகாரத்தில் முருகர் சன்னதி உள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். வில்லேந்திய வடிவில் எழுந்தருளியுள்ளார். திருப்புகழில் பாடல் உள்ளது. சுந்தரர் இத்தலத்து இறைவன் மேல் பாடி அருளிய பதிகம் 7ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. ஐயா அற்புதமா சொன்னாரு. இங்க இருக்கிற இறைவி 2 நிலைகளிலே நம்ம எல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறார். ஒன்று அமிர்தவல்லி, இன்னொன்னு மங்களாம்பிகை என்கின்ற பெயரோடு அருள்பாலிக்கிறார். இந்த தலத்துல இப்படி 2 அம்பிகைகள் இருப்பது எதற்காகன்னா, இதுல சைவ சித்தாந்தத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க. நாமளை இந்த உலகத்துல இந்த போகத்துல அழிந்தி நம்மளை வளர்ப்பது ஒரு சக்தி. அதுக்கு திரோதான சக்தின்னு பேரு. இந்த உலகத்துல இருந்து நாம போகத்துல அனுபவிச்சு அதுக்கப்புறம் நாம இறைவனிடத்திலே நாட்டம் கொள்ளும் போது இந்த திரோதான சக்தியே அருள் சக்தியாக மாறி நம்மளை இறைவனிடத்திலே கொண்டு போய் செய்வோம் அப்படின்றதுதான் அந்த 2 சக்திகளுடைய பணி. அப்படிப்பட்ட ஒரு சக்திகளை கொண்ட தலமாக இது இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொண்டு, எனக்கு உண்மையிலே இந்த தலத்துக்கு நான் போறோம் அப்படின்ன உடனே எப்படியாவது நம்ம திருத்தல யாத்திரையில இப்போ அந்தந்த 63 நாயன்மார்களையும் நாம வைத்து வழிபாடு பண்றோம். அதே மாதிரி திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில ஒவ்வொரு தலத்திலேயும் அந்தந்த திருப்புகழை நாம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், நான் ஒரு முடிவை எடுத்தேன். அது இன்னும் அது எனக்கு கை கூடுவதற்கு ஒரு சில நாட்கள் ஆகும் போல இருக்கு. உண்மையிலே எனக்கு இந்த உடல்நிலை சரியா இருந்திருந்தா நான் இந்த தலத்தினுடைய திருப்புகளை தொடங்குவேன். ஆனால் இப்பொழுதைக்கு என்னால் தொடங்க முடியல. மீண்டும் அடுத்த யாத்திரையில இந்த திருப்புகழ் தலத்தை எல்லாம் நாம வந்து சிந்திக்கணும் அப்படின்றது இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீலகண்டேச பெருமானையும், இன்னைக்கு தைப்பூசம், அதனால இங்கே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய வள்ளி தேவி யானை சமேத சுப்பிரமணிய சாமியர் இடத்திலையும் நாம் விண்ணப்பம் செய்து கொண்டு இப்பொழுது இந்த தலத்திலே 7ஆம் திருமுறையிலே சுந்தரர் அருளிய ஒரே ஒரு பதிகம் மட்டும் நாம விண்ணப்பம் செய்து விடைபெறுவோம். பண்ணு வந்து நட்டராகம், ராகம் பந்து வராது. நன்னா
மன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரி தாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீல மிடக்கெம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கள்ளாழிகள் பண்ணிய எங்கள் பிரான் பழ மண்ணி படிக்கரையே மண்ணி படிக்கரையே முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரி தாய பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்குகள் தாரிழல் அந்த கபாலம் சென்னி அடிமேலி நல்ல வெண்திங்கள் வெண்மழுவன் விரையாக்கது மூவிலைய ஆடுமின் நன்புடையே அடிக்காட்பட்ட தூளி கொண்டு வாடும் வாழ்க்கை தன்னை வருந்தாமல் இருந்த சென்று அடுதலையே புரிந்தான் அவை அந்தர மூயிலும் நடுதலையே புரிந்தான் நரி காண்பித்த எச்சில் வெள்ளை உங்கைகளால் கூப்பி உகந்தேத்தி தொழுமின் தொண்டி அங்கையில் வெண்மழுவன் அழையார்கதிர் மூபிலைய செடிப்பட்ட தீவிழைத்தான் சிலையார் மது செம்புணம் சே கழியவன் காலன் தன்னை கருத்தான் கழக்கெம்பவல அடுத்தவன்
மலையை விடுத்தவன் கை நரம்பார் வேத கீதங்கள் பாடலுற இரிவன மும்மதிலும் எரித்தானிமையோர் பெருமான் கரியவன் ஆமுகனும் அடியும் முடி காண்பறிய வெற்றரை கற்றமனும் பிறையாது காலம் ஒன்றும் வெற்றரை தெரின்று கருத்தேன் படிக்கரையுள் பள்ளுயிர் வாழும் தென்னி பழமண் படிக்கரையை சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமக்கும் விளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லையன்றே இந்த அற்புதமான பதிகம் இதையெல்லாம் பாடனா நம்ம கண்ணுல தண்ணி வரணும். ஆனா நம்ம கண்ணுல எதுவும் வராது. வந்துச்சா? இல்ல நம்ம பாடுறதுக்கே இப்படி இருக்காது. ரொம்ப உருக்கமா இருக்கேன். சுந்தரரை எப்படி பாடியிருப்பார்? உண்மையிலே அவர் கண்ணுல தண்ணி தான் பாடியிருப்பார். இப்போ அடுத்த தளம் திருநாரையூர். நம்மளுடைய வெற்றி பயணம் அதுதான். இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் இல்லை. அந்த இலக்கை தொட்டுட்டு கரெக்டா திருப்பனந்தாள்ல பள்ளியேற போய் பார்த்தோம்னா அது நமக்கு 2வது வெற்றி. இப்போ முதல் வெற்றியை நோக்கி நாம பயணம் செய்துட்டு அடுத்த வெற்றிக்கு நாம இலக்கை நம்ம நிர்ணயிக்கணும். அதனால அனைவரும் கொஞ்சம் சோர்வு இருந்தாலும்